குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் ட்ரிக்னோமெட்ரி எக்ஸாம்பிள் 6.19 பார்க்க போகிறோம். கொஸ்டின் படிங்க. A tower stands vertically on the ground. ஒரு டவர் என்ன பண்ணுது? வெர்டிக்கலாக நின்றுட்டுருக்கு. From a point on the ground which is 48 meter away from the foot of the tower. ஒரு பாயிண்ட் டவர்லேருந்து 48 மீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்கும். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் த டவர் இஸ் 30 டிகிரி. இங்கிருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 30 டிகிரி. நம்ம பாயிண்ட் சொன்னோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த டாப் ஆஃப் தி டவர் இருக்கும்ல, அது எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி கொடுத்துருக்கான். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் தி டவர். இந்த டவரோட ஹைட்டு கேட்டிருக்கான். கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஒரு டவரு நின்றுட்டுருக்கு, நம்ம குறிப்பிட்ட தூரத்தில் நின்றுட்டுருக்கோம். அந்த தூரம் பார்த்தீங்கன்னா 48 மீட்டரு. அங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம் டவரோட டாப்பை எவ்வளோ டிகிரியிலனா 30 டிகிரியில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஹைட் ஆஃப் தி டவர் கண்டுபிடிக்க போகிறோம். கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க, ரைட்டுங்களா? இப்போ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. Solution: PQ height of the tower, PQ equal to H னு போட்டுங்க. QR PQ இதுதான் டவர், அது H. QR டிஸ்டன்ஸ்னா என்னது? இந்த டிஸ்டன்ஸ் நம்ம பாயிண்ட் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா QR ஓட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 48 மீட்டர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன் ட்ரையாங்கிள் PQR, அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். PQR இந்த ட்ரையாங்கிள், இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுங்களா, இது எடுத்துக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த ஹைட்டு கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்டுங்களா? இந்த ஹைட்டுங்கிற இடத்துல நமக்கு நல்லா நோட் பண்ணிங்கன்னா, இந்த டிகிரிக்கு நேராக ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு, அதே போல் அந்த ஆப்போசிட்டுக்கும் நியர்பையாக இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு, அதே போல் இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுக்கு பேர் ஹைபாட்டனஸ். இதை முதல்ல நல்லா தெளிவாக மேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சைன் தீட்டாவா, காஸ் தீட்டாவா, டேன் தீட்டாவான்னு பார்க்க முடியும், ரைட்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆப்போசிட் சைடு தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் ஹெச் இல்லைங்களா? அட்ஜசன்ட் சைடு நமக்கு தெரியும், சரிங்களா? ஹைபாட்டனஸ் சைடு தெரியுமா? லென்த்து ஏதாவது தெரியுமான்னா தெரியாது இல்லைங்களா? அப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன? அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டும் வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும், அட்ஜசன்ட் சைடு தெரியும், ஹைபாட்டனஸ் சைட்லாம் தெரியாது. அதனால் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா, டேன் தீட்டா யூஸ் பண்ண போகிறோம். அதனால் டேன் தீட்டா யூஸ் பண்ண போகிறோம். டேன் தீட்டாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது ஒரு ஃபார்முலா, ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். இதனால தான் நீங்கள் டேன் தீட்டா யூஸ் பண்ணுறீங்க, ரைட்டுங்களா? டேன் தீட்டாவா சைன் தீட்டாவா அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் இருக்கிறனால தான் என்ன பண்ணுறோம்? டேன் தீட்டா போட போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. இதில் ஆப்போசிட் சைடு என்ன கொடுத்துருக்கான்? PQங்கிறது ஆப்போசிட் சைடு, PQங்கிறது ஆப்போசிட் சைடு. அட்ஜசன்ட் சைடுனா இது இந்த டிஸ்டன்ஸ், இந்த இது கொடுத்துருக்கான் இல்லைங்களா? என்ன கொடுத்துருக்கான்? QR. ஓகேங்களா? இப்போ டேன் தீட்டாங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? டேன் தீட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேன் 30 டிகிரி நமக்கு தெரியும், டேன் 30 டிகிரி தெரியும். இப்போ PQவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? H, QRோட வேல்யூ 48. ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் அந்த டேபிளர் காலத்தில் போட்டிருக்கோம் இல்லைங்களா? டேன் 30 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா 1/√3 ஈக்குவல் டு H by 48. அப்படியே போடுங்க H by 48. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, H ஈக்குவல் டு, ரைட்டுங்களா? H ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க, இப்படி கூட போடு. √3H ஈக்குவல் டு 48. அப்போ H ஈக்குவல் டு 48/√3. ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, டிவிஷனில் √3 இருக்குது, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டினாமினேட்டரில் இந்த மாதிரி ரூட் வேல்யூ இருந்ததுன்னா அதோட காஞ்சுகேட் எடுப்போம். அதோட காஞ்சுகேட் என்ன வரும்?
48 divided by root 3 multiply பண்ணிக்க root 3 by root 3. இப்போ வேல்யூவும் மாறாது. ஓகேங்களா? இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால 48 ரூட் 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால என்ன தான் வரும் அப்படின்னா 48 ரூட் 3 டிவைட் பை இது என்னவா இருக்கும் ரூட் 3 இன்டூ ரூட் 3 என்ன வரும் ரூட் 3 ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ என்ன வருது 48 ரூட் 3 பை 3. சரிங்களா? இப்போ நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. இது அடிங்க 1 டைம்ஸ் வரும், இது 1 18 என்ன வரும் 6 டைம்ஸ். அப்போ ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 16 ரூட் 3. ஹெச்சோட வேல்யூ 16 ரூட் 3. இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைட் ஆஃப் தி டவர். ஹைட் ஆஃப் தி டவர் ஹெச் ஈக்குவல் டு 16 ரூட் 3. ஓகேங்களா? இது கான்ஜுகேட் எழுதுறது நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் ஏன் tan θ எடுத்தோங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?